அழகு என்றால் என்ன? இதற்கு ஆதியிடம் கேட்டால் அவன் யோசிக்காமல் சொல்லும் ஒரே பெயர் மித்ரா. அந்த கல்லூரியின் வாசலில் வசந்த காலத்து காற்று அவளது கூந்தலோடு விளையாடிக் கொண்டிருந்த அந்த மாலை நேரத்தில்தான் அவளை முதலில் பார்த்தான் ஆதி. பெரிய கண்கள், அடர்ந்த கூந்தல், செதுக்கி வைத்தது போன்ற முகம், எல்லாவற்றையும் விட அவளிடம் இருந்த அந்த கம்பீரம்தான் ஆதியை அடியோடு சாய்த்தது. மித்ரா நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு தேவதையைப் போன்ற தோற்றம் அவளுக்கு இயற்கையிலேயே அமைந்திருந்தது. ஆனால் அவளுக்கு தன் அழகின் மீது எந்த கர்வமும் இல்லை. அவளது உலகம் படிப்பு, அவளது தோழிகள், அவளது குடும்பம், இவ்வளவுதான். ஆனால் ஆதியின் உலகமே அன்று முதல் மித்ராவாக மட்டுமே மாறியது. ஆதி வசதியான வீட்டு பிள்ளை, நினைத்ததை சாதித்து பழகியவன். அவனுக்கு பெண்கள் பின்னால் அலைவதெல்லாம் பிடிக்காத காரியம். ஆனால் மித்ராவை பார்த்த அந்த நொடி அவனது இதயம் அவனது கட்டுப்பாட்டை மீறி அவளிடம் சரணடைந்தது. யார் இந்த மித்ரா? இவளை பார்க்கும்போது மட்டும் ஏன் என்னோட இதயம் இவ்வளவு வேகமாக துடிக்கிறது என்று தன் நண்பன் கார்த்தியிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் ஆதி. கார்த்தி சிரித்து கொண்டே சொன்னான், டே ஆதி, அவ சாதாரண பெண் இல்லடா. இதுவரை அவளிடம் பேச முயன்ற பல பசங்களை ஒற்றை பார்வையில் ஓரங்கட்டியவள். உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, விட்டுடு. ஆனால் ஆதியின் மனதில் காதல் தீயாக பரவி இருந்தது. அவள் யாரை வேண்டுமானாலும் நிராகரித்திருக்கலாம் கார்த்தி, ஆனால் இந்த ஆதியின் காதலை அவளால் நிராகரிக்க முடியாது. அவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டான் ஆதி. ஆதி தன் காதலை மித்ராவிடம் சொல்ல பல வழிகளில் முயன்றான். ஆனால் மித்ரா அவனுக்கு ஒரு நொடி கூட இடம் கொடுக்கவில்லை. அவள் செல்லும் இடமெல்லாம் ஆதியின் நிழல் பின்தொடர்ந்தது. அவள் பேருந்துக்காக காத்திருக்கும் போது தூரத்தில் நின்று அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பான். அவள் கல்லூரி நூலகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவளுக்கு தெரியாமல் அவளது பக்கத்து மேஜையில் அமர்ந்து புத்தகத்தின் மறைவில் அவளது முகத்தையே வரைந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் மித்ரா கல்லூரி வளாகத்தில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். ஆதி அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். அவளது பாதையை மறித்து தன் கையில் இருந்த ஒரு சிவப்பு ரோஜா மலரை நீட்டினான். அவனது கண்கள் காதலில் உருகி கொண்டிருந்தன. மித்ரா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன்னை பார்த்த நாளில் இருந்து என் உலகமே நீதான். தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்கோ என்றான் ஆதி குரலில் நடுக்கத்தோடு. மித்ரா சற்றும் பதறாமல் அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. உங்க பேர் ஆதி, அப்படித்தானே என்று கேட்டாள் மித்ரா மிகவும் நிதானமாக. ஆமாம் மித்ரா என்று ஆவலோடு தலையசைத்தான் ஆதி. மிஸ்டர் ஆதி, நீங்கள் என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? என் முகம்மா, என் அழகா? நாளைக்கு இந்த அழகு போயிட்டா உங்கள் காதல் என்ன ஆகும்? தயவு செஞ்சு படிப்பில் கவனம் செலுத்துங்க. எனக்கு இதிலெல்லாம் சற்றும் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த ரோஜாவை வாங்காமலேயே கடந்து சென்றாள் மித்ரா. அவள் சொன்ன வார்த்தைகள் ஆதியின் மனதில் ஆழமாக பதிந்தது. என் காதல் வெறும் அழகை பார்த்தது மட்டுமல்ல மித்ரா, உன்னுடைய அந்த நேர்மையான குணம்தான் என்னை உருக வைக்குது. அதை நான் நிரூபிப்பேன் என்று மனதிற்குள் உறுதியாக கூறிக்கொண்டான் ஆதி. அன்றில் இருந்து அவளது அலட்சியமே அவனது காதலை இன்னும் அதிகமாக்கியது. உருகி உருகி அவளை துரத்த தொடங்கினான். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி உருண்டோடினாலும் ஆதியின் காதலில் எந்த மாற்றமும் இல்லை. மித்ராவின் ஒற்றை புன்னகைக்காக அவன் தவமாய் தவம் கிடந்தான். கல்லூரி முடிந்து அவள் வீடு திரும்பும் பேருந்தில் கூட்ட நெரிசலில் அவளுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவளுக்கு பின்னால் ஒரு அரணாக நின்று பாதுகாத்தான். ஒரு நாள் வானம் இருண்டு பலத்த மழை பெய்ய தொடங்கியது. கல்லூரி வளாகமே வெள்ளத்தில் மிதந்தது. மித்ரா பேருந்து நிறுத்தத்தில் குடையின்றி நனைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். உடல் குளிரில் நடுங்க தன் புத்தகங்களை நனையாமல் காக்க போராடி கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு மேலே ஒரு குடை விரிந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். ஆதி முற்றிலும் நனைந்திருந்தான். ஆனால் அவளது புத்தகங்களும் அவளும் நனையக்கூடாது என்பதில் மட்டுமே அவனது கவனம் இருந்தது. குடையை அவளிடம் கொடுத்துவிட்டு அவன் மலையிலேயே நின்றான். ஆதி, நீங்க நனையிறீங்க என்றாள் மித்ரா முதல் முறையாக அவனது பெயரை உச்சரித்து. ஆதி புன்னகைத்தான். நீ நனையாமல் இருந்தால் இந்த உலகமே நனைந்தாலும் எனக்கு கவலை இல்லை மித்ரா. உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் என்னால் தாங்க முடியாது என்றான். அவனது கண்களில் இருந்த அந்த அலாதியான நேசமும் தவிப்பும் மித்ராவின் இதய சுவரை மெல்ல துளைத்தது.
அவனுக்காக உருகிய அந்த நொடி மித்ராவின் பிடிவாதம் முற்றிலும் உருகிப்போனது. அவளது மௌனம் சம்மதமாக மாறியது. ஆதியின் காதல் மித்ராவின் பெற்றோருக்கும் தெரிய வந்தது. முதலில் தயங்கியவர்கள் ஆதியின் குடும்ப பின்னணியையும் அவனது நற்குணத்தையும் கண்டு சம்மதித்தனர். ஆதியின் வீட்டிலோ அவனது பிடிவாதத்திற்கு முன்னால் அவர்களால் மறுப்பு ஏதும் சொல்ல முடியவில்லை. திருமண நாள் நெருங்கியது. மண்டபமே மின் விளக்குகளாலும் மல்லிகை பூக்களாலும் சொர்க்கபுரியாக மாறியிருந்தது. பட்டு புடவையில் நகைகள் ஜொலிக்க மணவரையில் வந்து அமர்ந்தாள் பேரழகி மித்ரா. அவளது முகத்தில் இருந்த வெட்கமும் அழகும் ஆதியின் கண்களை அகல விடவில்லை. இவள் இனி என் வாழ்வின் பாதி என்று ஆதியின் இதயம் துடித்தது. கெட்டி மேளம் முழங்க நாதஸ்வர இசை விண்ணை தொட சுற்றத்தினர் அச்சதை தூவ மித்ராவின் கழுத்தில் 3 முடிச்சுகள் இட்டு அவளை தன் நல்வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொண்டான் ஆதி. மித்ராவின் நெற்றியில் அவன் குங்குமம் திலகமிட்ட போது அவள் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. ஆதி அவளது கைகளை பற்றி கொண்டு, இனி உன்னை ஒரு கண்ணீர் துளி கூட நெருங்க விடமாட்டேன் மித்ரா என்று காதில் ரகசியமாக சபதம் செய்தான். திருமணத்திற்கு பிந்தைய நாட்கள் தேனாய் இனித்தன. ஆதியின் உலகம் மித்ராவை சுற்றியே சுழன்றது. காலையில் அவள் கண் விழிக்கும் போது படுக்கைக்கே காஃபி கொண்டு வந்து தருவதில் தொடங்கி மாலையில் அவளை கைகளில் அள்ளிக் கொள்வது வரை அவளது அழகை ஆராதித்து கொண்டே இருந்தான். மித்ரா, உன்னோட இந்த அழகான கண்ணை பார்த்துக்கிட்டே என் ஆயுள் முழுக்க வாழ்ந்திடலாம்டி என்று அவளது மடியில் படுத்து கொண்டு கொஞ்சுவான். அவள் சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டு வம்பு வளர்ப்பதும் அவளது நீண்ட கூந்தலை அவனே அள்ளி முடிப்பதும் அவனது தினசரி வாடிக்கையானது. அவர்களது முதல் இரவும் அதைத் தொடர்ந்த தேனிலவும் கவித்துவமான ரொமான்ஸால் நிறைந்திருந்தன. கொடைக்கானலின் பனிமூட்டத்தில் ஆதியின் நெஞ்சுக்குள் தஞ்சமடைந்த மித்ரா, ஆதி, உங்களோட இந்த அன்பு எனக்கு பயத்தை தருது. ஒருவேளை இந்த அன்பு குறைந்துவிட்டால் நான் செத்தே போயிடுவேன் என்றால் விதியின் விளையாட்டை அறியாமல். ஆதி அவளது இதழ்களை தன் இதழ்களால் மூடி, என் மூச்சு நிற்கும் வரை இந்த ஆதியின் காதல் உனக்கு மட்டும்தான் மித்ரா என்று அவளை தழுவிக்கொண்டான். திருமண வாழ்க்கை 2 ஆண்டுகளை கடந்த நிலையில் மித்ராவின் வாழ்வில் அந்த உன்னதமான தருணம் வந்தது. அவள் கர்ப்பமடைந்தாள். இந்த செய்தி ஆதியை மட்டற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நான் அப்பாவாக போகிறேனா மித்ரா என்று அவளை அப்படியே தூக்கி சுற்றினான். அதன் பிறகு மித்ராவை அவன் ஒரு மலரைப் போல தாங்கினான். அவளுக்கு பிடித்த உணவுகளை அவனே சமைத்து கொடுத்தான். அவளது வளைகாப்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. சந்தனம் பூசி வளையல்கள் குலுங்க அமர்ந்திருந்த மித்ராவை பார்த்து, கர்ப்ப காலத்துல நீ இன்னும் பேரழகிய மாறிட்டடி என்று ஆதி அவளது கன்னத்தை கிள்ளினான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு இருண்ட நிழல் மறைந்திருப்பதை அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. பிரசவ அறைக்கு வெளியே ஆதி தவிப்போடு நடந்து கொண்டிருந்தான். இதய துடிப்பு நிமிடத்திற்கு நிமிடம் எகிரியது. திடீரென்று உள்ளிருந்து ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. நர்ஸ் கதவை திறந்து, ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார், தாயும் சேயும் நலம் என்று சொன்னபோது ஆதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. குழந்தையை தூக்கி முத்தமிட்டவன் மெல்ல மித்ராவின் அருகில் சென்றான். களைப்பில் கண்கள் சொருகி கிடந்த அவளது நெற்றியில் முத்தமிட்டான். ஆனால் அந்த தாய்மையின் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. பிரசவத்திற்கு பிறகு மித்ராவின் உடலில் கடுமையான ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. வழக்கமாக பெண்களுக்கு இருக்கும் தைராய்டு மற்றும் பிசிஓடி போன்ற பாதிப்புகள் அவளுக்கு தீவிரமாகின. இதனால் அவள் என்னதான் கட்டுப்பாடாக உணவு அருந்தினாலும் உடல் எடை மளமளவென்று அதிகரிக்க தொடங்கியது. கண்ணாடி முன்னால் வந்து நின்ற மித்ராவுக்கே தன் தோற்றம் பயத்தை தந்தது. செதுக்கி வைத்தது போன்ற முகம் இப்போது சதைப்பிடிப்போடு மாறியிருந்தது. கூந்தல் உதிரத் தொடங்கியது. அழகிற்கு இலக்கணமாக இருந்த மித்ரா இப்போது உடல் பருமனான ஒரு சாதாரண பெண்ணாக மாறிக்கொண்டிருந்தாள். அவள் தன் எடையை குறைக்க எவ்வளவோ முயன்றாள். ஆனால் உள்ளுக்குள் இருந்த மருத்துவ பிரச்சனை அவளது எடையை இன்னும் ஏற்றியதை தவிர குறைக்கவில்லை. ஆதியின் பார்வையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் யதார்த்தமாக தெரிந்த அவனது கண்கள் இப்போது மித்ராவை ஒருவித வெறுப்போடும் ஏளனத்தோடும் பார்க்க தொடங்கின. ஒரு நாள் மாலை ஆதி வேலை முடிந்து வீடு திரும்பினான். மித்ரா குழந்தையை தூக்கி கொண்டு கலைந்த தலைமுடியுடன் பருமனான தோற்றத்தில் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க வந்தாள்.
தண்ணீர் டம்ளரை வாங்கிய ஆதி அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது கண்களில் எப்போதும் இருக்கும் அந்த உருகும் காதல் காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக ஒருவித ஒவ்வாமை தெரிந்தது. மித்ரா, என்ன உடம்பு இது? ஏன் உன்னை இப்படி அசிங்கமா மாத்தி வச்சிருக்க? கொஞ்சம் கூட உன்னை பராமரிக்கிற பொறுப்பே இல்லையா என்று கசப்போடு கேட்டான். மித்ரா அதிர்ந்து போனாள். ஆதி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஹார்மோன் பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னாங்களே, நான் டயட்டில் தான் இருக்கேன் என்று இழுத்தாள். அதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு. பக்கத்து வீட்டு பெண்களை பார், குழந்தை பிறந்ததும் எவ்வளவு ஸ்லிம்மாக இருக்காங்க. உன்னை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தயவு செஞ்சு என் முன்னாடி இப்படி வராத என்று முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை சாத்தினான். அவள் உருகி உருகி நேசித்த ஆதியா இப்படி பேசுகிறான்? மித்ராவின் இதயத்தில் 1000 ஊசிகள் ஒரு சேர குத்தியது போல இருந்தது. சோபாவில் அமர்ந்து குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு சத்தமில்லாமல் அழுதாள். நாட்கள் நகர நகர ஆதியின் வெறுப்பு இன்னும் அதிகமானது. மித்ராவுடன் பேசுவதை தவிர்த்தான். லேப்டாப்பிலேயே தன் நேரத்தை செலவிட்டான். அவளை தொடுவதற்கு கூட அவன் முகம் சுளித்தான். ஒரு சனிக்கிழமை ஆதியின் அலுவலக நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்த குடும்ப விழாவிற்கு அழைப்பு வந்திருந்தது. மித்ரா ஆவலோடு பட்டு புடவை ஒன்றை உடுத்தி தன்னை சற்றே சிங்காரித்து கொண்டு ஆதியின் முன்னால் வந்தாள். ஆதி, நானும் கிளம்பிட்டேன், போலாமா என்றாள் மெல்லிய புன்னகையோடு. ஆதி அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு ஏளன பார்வையோடு பார்த்தான். அவனது முகம் சுருங்கியது. நீ இந்த லட்சணத்தில் என் கூட ஆஃபீஸ் பார்ட்டிக்கு வரப்போறியா? அங்கே எல்லாரோட மனைவிகளும் எவ்வளவு அழகாகவும் ஃபிட்டாகவும் வர்றாங்க தெரியுமா? உன்னை என் கூட கூட்டிகிட்டு போய் என் மானத்தை வாங்க போறியா? எல்லாரும் என்ன கிண்டல் செய்வாங்க. நீ வீட்டிலேயே இரு, நான் மட்டும் போயிட்டு வாரேன் என்று கொடூரமாக சொல்லிவிட்டு அவளது பதிலை எதிர்பாராமல் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மித்ரா அப்படியே சிலையாய் உறைந்து நின்றாள். கண்ணீர் அவளது கன்னங்களை நனைத்தது. அன்று கல்லூரி வாசலில், நாளைக்கு இந்த அழகு போயிட்டா உங்கள் காதல் என்ன ஆகும் என்று அவள் கேட்ட கேள்வி அவளது காதுகளில் மரண ஓலமாய் எதிரொலித்தது. அவள் அன்று பயந்தது இன்று உண்மையாகிவிட்டது. ஆதி நேசித்தது அவளது அன்பையோ குணத்தையோ அல்ல, அவளது வெளித்தோற்றத்தை மட்டும்தான். ஆதி பார்ட்டிக்கு சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டின் தனிமை மித்ராவை அப்படியே விழுங்க பார்த்தது. தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தன் மகனின் பிஞ்சு முகத்தை பார்த்தவள் மெல்ல எழுந்து படுக்கையறை கண்ணாடியின் முன்னால் போய் நின்றாள். கண்ணீருக்கு நடுவே தன் பிம்பத்தை பார்த்தாள். ஆதி வர்ணித்த அந்த பழைய மித்ராவின் அடையாளங்கள் எங்குமே இல்லை. உருகி உருகி காதலித்தவன் இன்று ஒரு பார்ட்டிக்கு கூட தன்னை கூட்டிச் செல்ல வெக்கப்பட்டு நடுரோட்டில் நிறுத்திவிட்டு போய்விட்டானே என்ற எண்ணம் அவளது நெஞ்சை குதறியது. என் உடம்பில் ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கு நான் மட்டுமா காரணம்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க என் உடல் எத்தனை வழிகளை தாங்கியிருக்கும்? அதை ஒரு கணவனாக அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கதறி அழுதாள். அன்று இரவு தாமதமாக வீடு திரும்பிய ஆதி மித்ராவை கண்டு கொள்ளாமல் படுக்கை அறையின் மறுபக்கம் திரும்பி படுத்து கொண்டான். அவளுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அவனிடம் இல்லை. அவர்களுக்கு இடையே இருந்த அந்த படுக்கை இப்போது ஒரு பெரிய பனிமலையைப் போல இருவரையும் பிரித்து நின்றது. நாட்கள் செல்ல செல்ல ஆதி வீட்டில் இருக்கும் நேரத்தை குறைத்து கொண்டான். ஆஃபீஸில் வேலை, மீட்டிங் என்று காரணங்களை சொல்லி நள்ளிரவில்தான் வர ஆரம்பித்தான். மித்ரா அவனிடம் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் எனக்கு மூடு இல்லை, தயவு செஞ்சு என் உயிரை வாங்காத என்று எரிந்து விழுந்தான். ஒரு நாள் ஆதியின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவன் குளிக்க சென்றிருந்த சமயம் ஃபோன் டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக ஃபோனை பார்த்த மித்ராவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. அவளது ஆஃபீஸில் வேலை பார்க்கும் ஒரு இளம் பெண்ணுடன் ஆதி சாட் செய்திருந்தான். அதில், என் ஒய்ஃப் பார்க்கவே அசிங்கமாக குண்டா மாறிட்டா, அவள் கூட வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகம், உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்று ஆதி அனுப்பியிருந்தான். மித்ராவின் தலை சுற்றியது, கைகள் நடுங்கின. ஆதி குளித்துவிட்டு வெளியே வந்தபோது மித்ரா ஃபோனுடன் அழுது கொண்டே நின்றாள். என்ன ஆதி இது? ஒரு உடம்பு மாற்றத்துக்காக என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டீங்களா? இன்னொரு பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று கத்தினாள். ஆதி சற்றும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஃபோனை பிடுங்கினான். ஆமாண்டி, பேசினேன். அழகு இல்லாத ஒருத்தியை சகிச்சுக்கிட்டு வாழ்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன்னை எனக்கு பிடிக்கலை, உன்னை பார்க்கவே பிடிக்கலை, என்னால் இந்த வாழ்க்கையை தொடர முடியாது என்று கத்தினான். ஆதியின் அந்த வார்த்தைகள் மித்ராவை முற்றிலும் உடைக்கவில்லை, மாறாக அவளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சுயமரியாதையை தட்டி எழுப்பியது. அழகு மட்டும்தான் உங்களுக்கு காதல்னா அந்த அழகு இல்லாத மித்ராவுக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை.
ஆனால் ஒன்று ஆதி, நீங்கள் நேசித்தது என் அன்பை இல்லை, வெறும் தோற்றத்தை மட்டும்தான். அந்த தவற்றை நான் உணர்ந்துட்டேன் என்றாள். அவளது குரலில் இப்போது அழுகை இல்லை, ஒரு தீர்க்கம் இருந்தது. அன்றே தன் குழந்தையை தூக்கி கொண்டு தன் துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் மித்ரா. ஆதி அவளை தடுக்க ஒரு அடி கூட முன்னால் வரவில்லை. தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்ற மித்ரா சில நாட்கள் அழுதாள். ஆனால் தன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக தான் வலுவாக நிற்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். முதலில் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி தன் ஹார்மோன் குறைபாட்டிற்கான முறையான சிகிச்சையை தொடங்கினாள். அதோடு நின்றுவிடாமல் கல்லூரி படிப்பில் தான் வாங்கிய தங்க பதக்கத்தையும் தன் திறமையையும் தூசி தட்டினாள். ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்து தன் சொந்த காலில் நிற்க படியேறினாள் மித்ரா. ஆதியின் வெறுப்பு அவளை அழிக்கவில்லை, அவளது புதிய வாழ்விற்கான விதையாக மாறியது. வேலையில் சேர்ந்த முதல் சில மாதங்கள் மித்ராவுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை. ஒரு புறம் ஆஃபீஸ் வேலை, மறுபுறம் குழந்தை பராமரிப்பு, இதற்கிடையில் ஹார்மோன் குறைபாட்டிற்கான தீவிர சிகிச்சை என அவளது நாட்கள் சவாலாகவே நகர்ந்தன. ஆனால் தன் மகனின் பிஞ்சு புன்னகை அவளுக்குள் புதிய ஆற்றலை தந்தது. மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான உணவு பழக்க வழக்கங்களையும் எளிய உடற்பயிற்சிகளையும் தினசரி வழக்கமாக்கி கொண்டாள். அவளது கடுமையான உழைப்பிற்கு பலனாக அவளது நிறுவனம் அவளது திறமையை அங்கீகரித்து ஒரு முக்கிய ப்ராஜெக்டின் தலைவராக அவளுக்கு பதவி உயர்வு அளித்தது. பதவி உயர்வு கிடைத்த அந்த நாளில் கண்ணாடி முன்னால் நின்றாள் மித்ரா. கடந்த சில மாத போராட்டங்களின் விளைவாக அவளது உடலில் இருந்த ஊளைச்சதை மெல்ல குறைந்து ஒரு ஆரோக்கியமான பொலிவு அவளது முகத்தில் நிரம்பி இருந்தது. பழையபடி ஒல்லியாக மாறவில்லை என்றாலும் தற்போதைய அவளது தோற்றத்தில் ஒரு புதிய கம்பீரமும் முதிர்ச்சியும் சுயமரியாதையும் அப்பட்டமாக தெரிந்தது. இனி எனக்கான பாதையை நானே செதுக்குவேன் என்று தனக்குள் உறுதியாக கூறிக்கொண்டாள். மறுபுறம் மித்ரா வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஆதி தன் சுதந்திரத்தை எண்ணி ஆரம்பத்தில் மகிழ்ந்தான். ஆபீஸில் தான் பின்தொடர்ந்த அந்த பெண்ணுடன் பல இடங்களுக்கு சென்றான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு அதிர்ச்சியே மிஞ்சியது. அந்த பெண் ஆதியின் பணத்தையும் அவன் வாங்கி தரும் ஆடம்பர பரிசுகளையும் மட்டுமே விரும்பினாள். ஒரு நாள் ஆதிக்கு கடுமையான காய்ச்சல் வந்து படுக்கையில் விழுந்தபோது அவள் அவனை காணக்கூட வரவில்லை. எனக்கு என் பியூட்டி பார்லர் அப்பாயின்மெண்ட் இருக்கு ஆதி, உன்னை பார்த்துக்க உங்கள் அம்மா இருக்காங்கல்ல என்று அலட்சியமாக பேசிவிட்டு சென்றாள். அப்போதுதான் ஆதிக்கு மித்ராவின் நினைவு வந்தது. தனக்கு கொஞ்சம் தலைவலி என்றாலே துடித்து போய் உபசரிக்கும் மித்ராவின் அன்பு எவ்வளவு தூய்மையானது என்பதை அவனது இதயம் மெல்ல உணரத் தொடங்கியது. அதே சமயம் ஆதி வேலை செய்யும் நிறுவனமும் பெரும் நஷ்டத்தை சந்தித்து பல ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கியது. அதில் ஆதியின் வேலையும் பறிபோனது. பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆதி முற்றிலும் உடைந்து போனான். வெளித்தோற்றத்தின் தற்காலிக அழகை நம்பி தன் வாழ்க்கையின் நிஜமான பேரழகை இழந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை துரத்த தொடங்கியது. 1 வருடம் கடந்திருந்தது. மித்ரா தன் மகனுடன் ஒரு பெரிய வணிக வளாகத்திற்கு வந்திருந்தாள். இப்போது அவள் ஒரு வெற்றிகரமான பெண் தொழிலதிபர். அவளது நடையிலும் ஆடைகளிலும் அந்த தன்னம்பிக்கை பளிச்சிட்டது. அப்போது தற்செயலாக அவளுக்கு முன்னால் வந்து நின்றான் ஆதி. வேலை இழந்த விரக்தியும் கவலையும் அவனது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. பழைய ஆடம்பரம் அவனிடம் இல்லை. மித்ராவை ஏறிட்டு பார்த்த ஆதி வியப்பின் எல்லைக்கே சென்றான். அவளது முகத்தில் இருந்த அந்த பொலிவும் கம்பீரமும் அவனுக்கு பழைய மித்ராவை நினைவுபடுத்தியது. மித்ரா என்றான் ஆதி, குரலில் தழுதழுப்புடன். என்னை மன்னிச்சிடு மித்ரா, வெறும் வெளியழகை மட்டும் பார்த்துட்டு உன்னை நான் எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன். இந்த 1 வருஷமா நரகத்தை அனுபவிச்சிட்டேன். ப்ளீஸ், எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் திரும்ப வந்துடு என்று அவளது கைகளை பற்ற முயன்றான். மித்ரா மெல்ல தன் கையை விலக்கி கொண்டாள். அவளது கண்களில் கோபமோ வெறுப்போ இல்லை, ஒரு தெளிவான அமைதி மட்டுமே இருந்தது. ஆதி, நீங்கள் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு. அழகு மாறும்போது உங்கள் காதலும் மாறிடும்னு அன்னைக்கே எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்காக என் உடம்பு மாறலாதி. நம்ம குழந்தைய பெற்றெடுத்ததால தான் என் உடம்பு மாறிச்சு. அதை கூட புரிஞ்சிக்காத உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு நான் ஒன்றும் பழைய மித்ரா இல்லை. என் குழந்தைய வளர்க்கவும் என் வாழ்க்கையை வாழவும் எனக்கு தெரியும். விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பிடுங்க என்று மிக நிதானமாக கூறினாள். அவள் தன் மகனை தூக்கி கொண்டு ஆதியை திரும்பி பார்க்காமல் தன் புதிய பாதையை நோக்கி நிமிர்ந்து நடந்து சென்றாள். தவறை உணர்ந்து நடுரோட்டில் கண்ணீருடன் நின்ற ஆதிக்கு காலமும் மித்ராவும் ஒரு வாழ்நாள் பாடத்தை கற்பித்திருந்தனர்.
வணிக வளாகத்தில் மித்ரா சொன்ன அந்த இறுதி வார்த்தைகள் ஆதியின் காதுகளில் இடி போல் முழங்கிக் கொண்டே இருந்தது. விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பிடுங்க என்று அவள் சொல்லிவிட்டு சென்ற அந்த நொடி அவனது ஆண் அகந்தை முற்றிலும் நொறுங்கி போனது. வீட்டிற்கு திரும்பிய ஆதிக்கு அந்த பெரிய வீடு வெறுமையா தெரிந்தது. சமையலறைக்கு சென்றால் அங்கே மித்ரா தனக்காக பார்த்து பார்த்து சமைத்த நினைவுகள். படுக்கை அறைக்கு சென்றால் தன் குழந்தைக்கு அவள் பாலூட்டிய கணங்கள். தன் போனை எடுத்து பழைய கேலரியை தேடினான். அதில் மித்ராவின் கர்ப்பகால புகைப்படங்கள் இருந்தன. கர்ப்ப காலத்தில் நீ இன்னும் பேரழகிய மாறிட்டடி என்று அவளது கன்னத்தை கிள்ளிய தன் கைகளை அவனே வெறுப்போடு பார்த்தான். ஒரு தாய்மையின் தியாகத்தை அவளது உடல் அமைப்பை வைத்து எடை போட்டேனே, நான் எவ்வளவு பெரிய மிருகம் என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான். அடுத்த சில நாட்களில் மித்ராவின் வழக்கறிஞரிடம் இருந்து விவாகரத்து நோட்டீஸ் அவனது கைக்கு வந்தது. பேனாவை எடுத்த ஆதியின் கைகள் நடுங்கின. அதில் கையெழுத்திட அவனது மனம் வரவில்லை. ஆனால் மித்ராவுக்கு தான் செய்த துரோகத்திற்கு பிறகு அவளது வாழ்க்கையை தடுக்கும் உரிமை தனக்கு இல்லை என்று உணர்ந்து கண்ணீருடன் கையெழுத்திட்டான். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. 2 ஆண்டுகள் மின்னலாக கடந்தன. மித்ரா இப்போது சென்னை கார்ப்பரேட் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு முன்னணி பெண் தொழிலதிபராக வளர்ந்திருந்தாள். அவளது கடுமையான உழைப்பால் அவளது நிறுவனம் அவளை துபாயில் நடக்கவிருக்கும் சர்வதேச பெண்கள் மாநாட்டிற்கு இந்தியாவின் பிரதிநிதியாக அனுப்ப முடிவு செய்தது. இதற்கிடையில் மித்ரா தன் உடல் நலனில் மிகுந்த கவனம் செலுத்தினாள். எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாறுவது அவளது இலக்கல்ல. ஆரோக்கியமாக இருப்பதும் தன் மகனை தூக்கி வளர்க்கும் அளவிற்கு வலிமையோடு இருப்பதுமே அவளது நோக்கமாக இருந்தது. அவளது முகத்தில் இப்போது ஒரு புதிய முதிர்ச்சியும் எவராலும் அசைக்க முடியாத ஒரு கம்பீரமான அழகும் குடியேறி இருந்தது. அவளது மகன் ரித்திக் இப்போது மழலை பேசி ஓடித் திரியும் 3 வயது சுட்டி. அம்மா, ஆல் தி பெஸ்ட் என்று அவன் தன் பிஞ்சு கரங்களால் மித்ராவின் கன்னத்தை பிடித்து முத்தமிட்ட போது மித்ராவுக்கு தான் அடைந்த அத்தனை அவமானங்களும் தவிடு பொடியாக மறைந்து போனது போல் இருந்தது. தன் மகனை அணைத்து கொண்டு உனக்காகத்தான் இந்த அம்மா வாழ்றேண்டா என்று முத்தமிட்டாள். துபாய் மாநாட்டில் பெண்களின் சுயமரியாதையும் பொருளாதார சுதந்திரமும் என்ற தலைப்பில் மித்ரா மேடையில் உரையாற்றினாள். அவள் பேசத் தொடங்கினாள். ஒரு பெண்ணின் அழகு அவளது தோற்றத்திலோ எடையிலோ இல்லை. ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வர அவள் தன் உடலையே அர்ப்பணிக்கிறாள். அந்த தாய்மையின் மாற்றத்தை கேலி செய்யும் சமுதாயத்திற்கும் ஆண்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். பெண்களை தோற்றமாக பார்க்காதீர்கள், ஆன்மாவாக பாருங்கள். தோற்றம் மாறும், ஆனால் தூய்மையான அன்பு என்றும் மாறாது. அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது. அதே சமயம் சென்னையில் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சியில் மித்ராவின் இந்த உரையை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. இப்போது அவன் ஒரு சாதாரண நிறுவனத்தில் சிறிய வேலைக்கு சேர்ந்திருந்தான். ஆடம்பரம் ஒழிந்து மனிதர்களை மதிக்க கற்றுக்கொண்டிருந்தான். அவள் மேடையில் ஜொலிப்பதை பார்த்தபோது அவனுக்கு பெருமையாகவும் இருந்தது. அதே சமயம் அவளை இழந்து விட்டோமே என்ற ஆயுள் கால வலியும் நெஞ்சை அடைத்தது. மாநாடு முடிந்து இந்தியா திரும்பிய மித்ராவை தேடி ஒரு பார்சல் வந்தது. அதை திறந்து பார்த்தாள். அதற்குள் ஒரு அழகான சிவப்பு ரோஜா மலரும் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில் ஆதியின் கையெழுத்து இருந்தது. மித்ரா, அன்று கல்லூரி வாசலில் நீ கேட்ட கேள்விக்கு இன்று என் வாழ்க்கை அழியும் போதுதான் எனக்கு பதில் புரிந்தது. உன்னுடைய உண்மையான பேரழகு உன் நெஞ்சில் இருக்கும் துணிச்சல்தான். உனக்கு துரோகம் செய்த என்ன நீ மன்னிக்கவே வேண்டாம். ஆனால் என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை என் இதயத்தின் ஒரே பேரழகி நீ மட்டும்தான். உன் வெற்றியை தூரத்தில் இருந்து பார்த்து மகிழும் தகுதியை மட்டும் எனக்கு கொடு. வாழ்க வளமுடன். இப்படிக்கு உன் அன்பிற்கு தகுதியற்ற ஆதி. மித்ரா அந்த ரோஜாவையும் கடிதத்தையும் பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. ஆனால் அதை மெல்ல துடைத்துவிட்டு அந்த கடிதத்தை மூடி வைத்தாள். அவள் ஆதியை தேடி திரும்ப போகவில்லை. ஆனால் அவனது இந்த உண்மையான மனமாற்றம் அவளது கடந்த கால ரணத்திற்கு ஒரு மருந்தாக அமைந்தது. தன் மகனின் கைகளை பற்றி கொண்டு விடியலை நோக்கி தன் புதிய பயணத்தை தொடர்ந்தாள் பேரழகி மித்ரா.
துபாயில் இருந்து திரும்பிய பிறகு மித்ராவின் வாழ்க்கை இன்னும் வேகமாக நகரத் தொடங்கியது. ஆதியின் கடிதம் அவளது மனதில் தேங்கியிருந்த இறுதி பாரத்தையும் இறக்கி வைத்தது போல் இருந்தது. அவன் மீது இப்போது கோபமோ பழிவாங்கும் எண்ணமோ அவளுக்கு இல்லை. தன் மகனின் எதிர்காலம் மற்றும் தொழில், இது மட்டும்தான் அவளது உலகமாக இருந்தது. ரித்திக்கிற்கு இப்போது பள்ளி சேர்க்கைக்கான நேரம் வந்திருந்தது. சென்னையில் இருக்கும் ஒரு முன்னணி சர்வதேச பள்ளியில் அவனுக்கு அட்மிஷன் கிடைத்திருந்தது. பள்ளிக்கு செல்லும் முதல் நாள் ரித்திக் புதிய சீருடையில் தேவதூதனைப் போல் நின்றிருந்தான். மித்ரா அவனுக்கு மதிய உணவு பெட்டியை தயார் செய்து நெற்றியில் திலகமிட்டு முத்தமிட்டாள். ரித்துக்குட்டி, ஸ்கூலில் எல்லார் கூடவும் சமத்தா பழகணும், சரியா என்று கொஞ்சினாள். சரிம்மா, நீ சீக்கிரம் கூப்பிட வந்துடுவியா என்று மழலை மாறாமல் கேட்டான் ரித்திக். கண்டிப்பாக வந்துடுவேண்டா என் செல்லம் என்று அவனது பிஞ்சி கைகளை பற்றி கொண்டு பள்ளி வாகனத்தில் ஏற்றி விட்டாள். அவன் ஜன்னல் வழியை கையசைத்து செல்வதை பார்த்தபோது ஒரு தாயாக மித்ராவின் நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைந்தது. ஆனால் அதே பள்ளியின் வாசலில் தூரத்து நிழலில் நின்றபடி ரித்திகையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜோடி கண்களை மித்ரா கவனிக்கவில்லை. அது ஆதிதான். ஆதி இப்போது முற்றிலும் மாறியிருந்தான். ஆடம்பர கார் இல்லை, பிராண்டட் ஆடைகள் இல்லை. ஒரு எளிய டூவீலரில் வந்து மரத்தடி நிழலில் நின்றிருந்தான். தன் மகனை முதன்முதலாக பள்ளி சீருடையில் பார்த்ததும் அவனது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவனை ஓடிச் சென்று அள்ளி கொள்ள வேண்டும். நான் தான் உன் அப்பா என்று நெஞ்சார கூவ வேண்டும் என்று அவனது இதயம் துடித்தது. ஆனால் தனக்கு அதற்கான தகுதி இல்லை என்பதை அவனது மனசாட்சி அவனுக்கு நினைவூட்டியது. மித்ரா அங்கிருந்து கிளம்பும் வரை அவன் தூரத்திலேயே நின்றான். அவள் சென்ற பிறகு மெல்ல பள்ளி பேருந்து நின்ற இடத்திற்கு வந்து கீழே விழுந்திருந்த ரித்திக்கின் ஒரு சிறிய தண்ணீர் பாட்டில் மூடியை மட்டும் எடுத்துக்கொண்டான். அதை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். ஆதி இப்போது ஒரு தொண்டு நிறுவனத்தில் பகுதி நேர ஊழியராகவும் இணைந்து செயல்பட்டு வந்தான். குறிப்பாக பிரசவத்திற்கு பின் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனைகள் வழங்கும் ஒரு மையத்திற்கு தன் வருமானத்தில் ஒரு பகுதியை தொடர்ந்து வழங்கி வந்தான். அன்று என் மனைவியின் ஹார்மோன் மாற்றங்களை புரிந்து கொள்ளாமல் நான் செய்த தவறை வேறு எந்த கணவனும் செய்துவிடக் கூடாது என்பதே அவனது இந்த மாற்றத்திற்கு முழு முதற் காரணமாக இருந்தது. சில மாதங்கள் அமைதியாக கடந்தன. மித்ராவின் நிறுவனம் ஒரு புதிய மென்பொருள் தயாரிப்பிற்காக ஒரு சமூக சேவை அமைப்போடு இணைந்து செயல்பட ஒப்பந்தம் செய்தது. அந்த அமைப்பின் பிரதிநிதிகளை சந்திக்க மித்ரா அவளது அலுவலக மாநாட்டுக்கு அறைக்கு வந்தாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்த மித்ராவுக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது போல் இருந்தது. அங்கே ஃபைல்களுடன் அமர்ந்திருந்தது ஆதி. ஆதியும் மித்ராவை பார்த்ததும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். இருவருக்குள்ளும் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. ஆதியின் முகம் பயத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் சுருங்கியது. மித்ரா தன்னை தேடி அங்கே வரவில்லை என்பதும் இது தற்செயலான ஒரு தொழில்முறை சந்திப்பு என்பதும் அவனுக்கு புரிந்தது. மித்ரா, நான் இந்த ப்ராஜெக்ட் உன்னுடையதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். உனக்கு எந்த அசௌகரியமும் தராமல் நான் இப்போதே கிளம்பி விடுறேன் என்று படபடப்புடன் கூறிவிட்டு தன் ஃபைல்களை அள்ளத் தொடங்கினான். மித்ரா அவனது பதற்றத்தை அமைதியாக பார்த்தாள். அவளது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. மிஸ்டர் ஆதி, உட்காருங்க என்றாள் மித்ரா மிகவும் நிதானமான அதிகாரப்பூர்வமான குரலில். ஆதி தயக்கத்துடன் நின்றான். இது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங். இங்கே தனிப்பட்ட உணர்வுகளுக்கு இடமில்லை. உங்களுடைய அமைப்பின் சமூக பணிகள் பற்றி என் டீம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள் மித்ரா. ஆதிக்கு அவளது அந்த பக்குவமும் கம்பீரமும் அவளது உயரத்தை இன்னும் அதிகமாக்கி காட்டின. தான் எவ்வளவு பெரிய பேரழகியை, அறிவாளியை இழந்துவிட்டோம் என்பதை எண்ணி அவனது நெஞ்சு மீண்டும் ஒரு முறை உருகியது. மாநாட்டு அறையின் ஏசி குளிரிலும் ஆதிக்கு வியர்த்து கொட்டியது. மித்ரா காட்டிய அந்த தொழில்முறை பக்குவம் அவளை இன்னும் ஒரு படி உயரத்தில் வைத்தது. தன் பதற்றத்தை மெல்ல கட்டுப்படுத்தி கொண்டு தன் தொண்டு நிறுவனம் செய்து வரும் பணிகளை பற்றிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை திரையில் காட்டினான். அவன் பேச பேச மித்ராவின் கண்கள் அவனை கூர்ந்து கவனித்தன. ஆதியின் பேச்சில் பழைய திமிரோ அகந்தையோ துளியும் இல்லை. குறிப்பாக பிரசவத்திற்கு பிந்தைய பெண்களின் உடல்நலம் மற்றும் மனநல மேம்பாட்டிற்காக அவர்கள் செய்யும் திட்டங்களை ஆதி விவரித்த போது அவனது குரலில் ஒரு நிஜமான தவிப்பும் நேர்மையும் இருந்தது. இந்த திட்டத்தின் மூலம் பல குடும்பங்கள் உடையாமல் காப்பாற்றப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ஆதி முடித்தபோது மித்ரா மெல்ல தன் கைகளை தட்டினாள். அவளைத் தொடர்ந்து அவளது டீம் மெம்பர்களும் கைத்தட்டினர்.
நல்ல ப்ராஜெக்ட் ஆதி. இந்த சமூகத்திற்கு இது ரொம்ப தேவை. எங்கள் நிறுவனத்தின் முழு நிதியுதவியும் இந்த திட்டத்திற்கு உண்டு என்றாள் மித்ரா. மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியேறிய பின் ஆதி ஃபைல்களை அடுக்கிக் கொண்டிருந்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. மித்ரா தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பும் முன் ஆதி என்று அழைத்தாள். ஆதி நிமிர்ந்தான். ரித்திக்கை ஸ்கூல் வாசல்ல வந்து பார்க்கறது எனக்கு தெரியும். நீ அவனோட அப்பா, அதை நான் மறுக்கலை. ஆனால் அவனுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு நல்ல அங்கிள் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும். அவனுக்கு விவரம் தெரியும் போது உண்மையை நானே சொல்கிறேன். அதுவரை தூரத்தில் இருந்தே அவனை ஆசீர்வதிங்க என்று மிக மென்மையாக கூறிவிட்டு நகர்ந்தாள். ஆதியின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் ஃபைல் மீது விழுந்தது. அது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய அனுமதியாகவே தோன்றியது. மாதங்கள் உருண்டோடின. மித்ராவின் நிறுவன நிதி உதவியால் ஆதியின் தொண்டு நிறுவனம் மிக பெரிய அளவில் வளர்ந்தது. பல நூறு பெண்களுக்கு அது மறுவாழ்வு அளித்தது. ஆதி தன் முழு நேரத்தையும் அந்த மையத்திலேயே செலவிட்டான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மித்ரா தன் மகனுடன் மெரினா கடற்கரைக்கு வந்திருந்தாள். வானம் லேசான மேகமூட்டத்துடன் கடல் அலைகள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. ரித்திக் மணலில் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தான். மித்ரா சற்று தள்ளி அமர்ந்து அவனையே ரசித்து கொண்டிருந்தாள். திடீரென வானிலை மாறியது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. கடலின் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக பெரிதாக எழும்பின. மணலில் விளையாடி கொண்டிருந்த ரித்திக் ஒரு பெரிய அலையின் ஈர்ப்பால் மெல்ல தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டான். அம்மா என்ற அவனது அலறல் சத்தம் காற்றின் இரைச்சலில் மித்ராவுக்கு லேட்டாகவே கேட்டது. திரும்பி பார்த்த மித்ரா தன் மகன் அலைகளுக்கு நடுவே தத்தளிப்பதை பார்த்து பதறி துடித்தாள். ரித்து ரித்து என்று கதறிக்கொண்டே தண்ணீரை நோக்கி ஓடினாள். அவளுக்கு நீச்சல் தெரியாது என்றாலும் தாய்ப்பாசம் அவளை மரண பயத்தை தாண்டி ஓட வைத்தது. ஆனால் அவள் தண்ணீருக்குள் இறங்குவதற்குள் ஒரு நிழல் மின்னல் வேகத்தில் அவளை கடந்து கடலுக்குள் பாய்ந்தது. கடலுக்குள் பாய்ந்தது வேறு யாரும் அல்ல, ரித்திக்கை எப்போதும் போல தூரத்தில் இருந்து பின்தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்த ஆதிதான். அலைகள் ஆதியை ஆக்ரோஷமாக தாக்கின. ஆனால் அவனது இலக்கு அவனது இரத்தமான ரித்திக் மட்டுமே. மூச்சை அடக்கி அலைகளோடு போராடி தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டிருந்த ரித்திக்கின் கைகளை பற்றினான். அவனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஒரு கையால் நீந்தி கரையை நோக்கி வர போராடினான். ஒரு பெரிய அலை ஆதியின் தலையில் பலமாக மோதியது. அருகில் இருந்த ஒரு பாறையில் அவனது தலை தட்டியது. இரத்தம் கசிந்தது. ஆனால் ரித்திக்கின் மீதான அவனது பிடி தளரவே இல்லை. தன் முழு பலத்தையும் திரட்டி ரித்திக்கை கரையில் நின்றிருந்த மித்ராவின் கைகளில் ஒப்படைத்தான். ரித்திக் கண்ணீரை உமிழ்ந்துவிட்டு பலமாக அழத் தொடங்கினான். தன் மகன் உயிருடன் இருப்பதை உணர்ந்த மித்ரா அவனை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டாள். ஆனால் அடுத்த நொடி ஆதி என்று மித்ரா அலறினாள். தலையில் பலத்த காயமடைந்த ஆதி மயக்கமடைந்த நிலையில் கரையின் மணலில் சரிந்து விழுந்தான். அவனது நெற்றியில் இருந்து வழிந்த இரத்தம் அந்த மெரினா மணலை நனைத்தது. கடற்கரையில் கூடியிருந்த மக்கள் அலறினர். மித்ராவின் கைகளில் ரித்திக் பயந்து அழுது கொண்டிருக்க, மணலில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆதியை பார்த்து அவளது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. தன் கடந்த கால வலிகள், கோபங்கள் அத்தனையையும் மீறி தன் கண்ணெதிரே தன் மகனின் உயிர் காத்து சரிந்து கிடக்கும் அந்த மனிதனின் நிலை அவளை நிலைகுலைய வைத்தது. ஆதி, கண்ணை திறங்க ஆதி என்று கத்தினாள் மித்ரா. அவளது குரலில் பல வருடங்களுக்கு பிறகு ஆதிக்கான ஒரு தவிப்பு அப்பட்டமாக தெரிந்தது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் உதவியுடன் ஆதி ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவசர சிகிச்சைக்கு பிறகு வெளியே மித்ரா தன் மகனை கட்டி அணைத்தபடி தவித்து கொண்டிருந்தாள். ரித்திக் பயத்தில் அவளது மார்போடு ஒட்டி கொண்டிருந்தான். மருத்துவர்கள் தீவிரமாக போராடி கொண்டிருந்தனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியே வந்த தலைமை மருத்துவர், தலையில பலமான அடி, பாறையில மோதுனதில் இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாக இருக்கு. அடுத்த 24 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அவர் பிழைக்கிறது அவரோட வில் பவரில் தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றார். மித்ரா அந்த ஐசியு கண்ணாடியின் வழியே உள்ளே பார்த்தாள். அலை அலையாக காதலித்தவன், அசிங்கமாக அலைக்கழித்தவன் இன்று தன் பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக தன் உயிரையே அடகு வைத்துவிட்டு படுத்திருக்கிறான்.
இரவு முழுக்க மித்ரா தூங்கவில்லை. மருத்துவமனை தாழ்வாரத்தில் அமர்ந்து கடந்த கால நினைவுகளை அசை போட்டாள். கல்லூரி மலையில் தனக்காக குடை பிடித்த ஆதி, நெற்றியில் குங்குமமிட்ட ஆதி, பின் என் எடையை காட்டி வெறுத்த ஆதி, இப்போது தன் இரத்தத்தை தந்து மகனை காத்த ஆதி. மனிதர்கள் எத்தனை விசித்திரமானவர்கள்! மறுநாள் காலை ஆதியின் விரல்களில் லேசான அசைவு தெரிந்தது. மெல்ல கண்களை திறந்தான். அவனது பார்வைக்கு முதலில் தெரிந்தது தூரத்தில் நின்றிருந்த மித்ராவின் முகம்தான். ஆதி ஆக்சிஜன் மாஸ்கிற்குள் இருந்து மெல்லிய குரலில் ரித்து நல்லா இருக்கானா என்று முணுமுணுத்தான். மித்ரா வேகமாக உள்ளே வந்து அவனது கட்டிலுக்கு அடியில் நின்றாள். ரித்திக் நல்லா இருக்கான் ஆதி, அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்க என்றாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆதி மெல்ல புன்னகைக்க முயன்றான். என் பாவத்துக்கு காலமும் கடலும் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பு இது மித்ரா. என் பையன் உயிரை காப்பாற்றிட்டேன். இனி நான் செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையும் என்றான் பலவீனமான குரலில். அப்படியெல்லாம் பேசாதீங்க ஆதி. ரித்திக்கிற்கு அவனோட அப்பா யாருன்னு தெரியணும். நீங்கள் உயிரோடு இருக்கணும் என்றாள் மித்ரா தன் கட்டுப்பாட்டை மீறிய அழுகையுடன். ஆதி ஆபத்தான கட்டத்தை தாண்டி பொது வார்டிற்கு மாற்றப்பட்டான். அவனது தலையில் பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. அன்று மாலை மித்ரா ரித்திக்கின் கைகளை பற்றி கொண்டு வார்டிற்குள் நுழைந்தாள். ஆதியை பார்த்ததும் ரித்திக் முதலில் தயங்கினான். ஆனால் மித்ரா ரித்திக்கை ஆதியின் அருகில் கூட்டிச் சென்று, ரித்துக்குட்டி, அன்னைக்கு கடல்ல உன்னை காப்பாத்தினாங்களே, அவங்க வேற யாரும் இல்லை, உன்னோட அப்பா என்றாள். ரித்திக்கின் கண்கள் அகல விரிந்தன. அப்பாவா என்று கேட்டுக்கொண்டே ஆதியின் மார்பின் மீது மெல்ல சாய்ந்தான். ஆதி தன் காயங்களையும் மறந்து தன் மகனை இரு கைகளால் அள்ளி அணைத்து கொண்டான். அவனது கண்ணீர் ரித்திக்கின் தலைமுடியை நனைத்தது. அந்த வார்டில் இருந்த அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர் முட்டியது. ஆதி மெல்ல மித்ராவை பார்த்தான். மித்ரா, நான் உன் கூட திரும்ப வாழணும்னு கேட்க மாட்டேன், எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆனால் என் பையனுக்கு அப்பாவாக இருக்கவும், உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவியா என்று கைகளை கூப்பி கேட்டான். மித்ரா புன்னகைத்தாள். அவளது முகம் இப்போது முன்பை விட பேரழகாக தெரிந்தது. ஆதி, தோற்றம் அழியும் போது அழியும் காதல் நிஜமான காதல் இல்லைன்னு எனக்கு புரிய வச்சிங்க. ஆனால் அதே தோற்றத்தை தாண்டி உயிரை கொடுக்க துணியும் அன்பு தான் உண்மையான காதல்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கீங்க. நாம் உடனே சேர்ந்து வாழ முடியாது. இன்னும் நமக்குள்ளே நிறைய புரிதல் தேவை. ஆனால் இனி நாம் தனித்தனியாக இல்லை, ரித்திக்கோட அப்பா அம்மாவா ஒன்றா பயணிப்போம் என்றாள். ஆதியின் இதயம் நன்றி உணர்வால் நிறைந்தது. பேரழகி மித்ரா தோற்றத்தால் மட்டுமல்ல, தன் பெருந்தன்மையான குணத்தாலும் பேரழகிதான் என்பதை உலகம் மீண்டும் ஒரு முறை உணர்ந்து கொண்டது. காலத்தின் சக்கரம் சுழன்று இழந்த காதல் ஒரு புதிய பக்குவத்துடன் அவர்களின் வாழ்வில் மீண்டும் மலரத் தொடங்கியது. தேங்க்யூ.